சஞ்சீவ் இங்க வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா என்ன பண்றது? அந்த சஞ்சீவ் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த போறானா? அங்க பாரு. அங்க பாருங்க. இந்த கோயிலை சுத்தி என் ஆளுங்க அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இவனுகளை மீறி சஞ்சீவ் இந்த கோயிலுக்குள்ள வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவானா? சஞ்சீவால இந்த கோயில் வாசப்படியை கூட மிதிக்க முடியாது. பயப்படாம நீங்க தைரியமா இருங்க. शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं सदर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्वत्रतवक्त्राद्याः वार्षद्या वर्षदं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणं तमाश्रये ॐ विनायकाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ गौरीपुत्राय नमः ॐ गणेश्वराय नमः ॐ स्कन्दाकृताय नमः ॐ अभयाय नमः ॐ भूताय नमः ॐ दत्ताय नमः ॐ अध्यक्षाय नमः ॐ भुजप्रियाय नमः ॐ अग्निगर्भश्री नमः. அண்ணா என்னென்ன பண்ண போறோம்? எனக்கும் தெரியல தங்கச்சி. மாப்பிள்ள வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தானே சொன்னாங்க, எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. எங்கேயும் காணோம். சரி, ஒரு ஃபோன் பண்ணி பாப்போம். ஹலோ ஸ்ரீஜா, எங்க இருக்கீங்க? ஸ்ரீஜா, நீ எங்க இருக்க? நான் கோவில் உள்ளதான் இருக்கேன். கோவிலுக்கு வெளியில தெப்பங்குளம் இருக்குல்ல, ஆமா, அங்க ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு, அங்கதான் இருக்கோம். சீக்கிரமா வா. வரேன். ஸ்ரீஜா, அவ வந்துட்டா பாரு. மாமா வந்தாரா? இப்ப வரைக்கும் இல்ல. வரலையா? அப்ப மாமா எங்க தான் போயிருப்பாரு? தெரியல. ஆனா ப்ராப்ளமே இல்ல. ஏன்னா அண்ணாச்சி கிட்ட உன் மாமா வர்ற விஷயத்த நாங்க சொல்லிட்டோம். அண்ணாச்சி அவரோட ஆளுங்களை கோவில சுத்தி காவலுக்கு வச்சிருக்காரு. உன் மாமா இப்ப இங்க வந்தா கூட கோவில் வாசல்லே வச்சு அண்ணாச்சியோட ஆளுங்க அவனை பிடிச்சிருவாங்க. அப்பாடா, எனக்கு இது போதும். நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ஆனா எனக்கு அப்படி தோணல. ஏன் ஸ்ரீஜா அப்படி சொல்ற? ஏன்னா பாண்டி காலையிலேயே அபி ராசாத்திய கூட்டிட்டு எங்கேயோ கிளம்பி போயிருக்கான். அப்போ அவன் நம்ம யோசிக்காதபடி பெருசா ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு தான் அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு பாண்டி வரத அண்ணாச்சி ஆட்களால தடுக்கவே முடியாது.
சரி, நீங்கெல்லாம் சாமானை இறக்குங்கோ. சரி. நாங்கள் போய் அம்பாளை சேவிச்சுட்டு வந்துடுறோம். வாமா. இனிமே தான் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் முத்தழகு. உன் மாமாவும் அபியும் எப்போ வேணாலும் இந்த கோவிலுக்கு வரலாம். அபி, என்ன சஞ்சீவ்? நம்மளை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? நாம இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிற சமையல்காரங்க, அத மனசுல வச்சுக்கிட்டு பார்த்து நடந்துக்க. சரி சஞ்சீவ், சரி வா. சாமி வந்துரு வந்துரு சாமி வந்துரு. கொஞ்சம் நில்லுங்க. நமஸ்காரம். உங்களை பார்த்ததில்ல, யாரா இருக்கும்? யார் நீங்க? வணக்கம் சார். நாங்க அன்னலட்சுமி கேட்டரிங் சர்வீஸ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த கோயில்ல அண்ணாச்சி பையனுக்கு கல்யாணம்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதான் சமையல் வேலைக்காக வந்திருக்கோம். சரி, பக்கத்துல தான் சமையல் கட்டு இருக்கு, போய் வேலையை ஆரம்பிங்க. பேஷா பண்ணிடுறோம். போங்க. வாங்கோ வாங்கோ. ஓம் பூ ஸ்வாஹா அக்னியே இதன் நமஹ. தெரியுமா? அவங்க பொண்ணு தான். அப்படியா? நல்ல இடம் தான். சரி, நீங்க இருங்க. வந்துடுறேன். இல்லைங்க. மாட்டணும் போல இருக்கே. யாரு வேணீங்க? அண்ணாச்சி, அண்ணாச்சி, உங்க கல்யாணத்துக்கு சமைக்க வந்தவங்க அண்ணாச்சி. அப்படியா? ஆமா அண்ணாச்சி. சரி, நீ போ. சரிங்க அண்ணாச்சி. நீங்க என் வீட்டு கல்யாணத்துக்கு சமைக்க வந்திருக்கீங்க. இந்த கல்யாணத்துக்கு வர்றவங்க சாப்பிட்ட பிறகு யாரும் குறை சொல்லக்கூடாது. எல்லாரும் இன்னும் வேணும் வேணும்னு வாங்கி சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு பிரமாதமா இருக்கணும். அதெல்லாம் பேஷா பண்ணிவிடலாம். அண்ணாச்சி, நீங்க வேணா பாருங்க, நாங்க எப்படி எங்க வேலையை காட்டுறோம்னு. அது உங்களுக்கு பின்னாடி புரியும். அது எதுக்கு சொல்றேன்னா, கல்யாணத்துக்கு வந்தவங்க எங்க சாப்பாடை சாப்பிட்டு எங்களை புகழ்ந்துட்டு போவாங்கல்ல, அத சொன்னேன். சரி சரி சரி, நாங்க வரோம். இல்லைங்க. ஆமா, இது யாரு? உன் பொஞ்சாதியா? ஆமா ஆமா, நான் இவரு ஆத்துக்காரி தான். பார்த்தோன்னு நினைச்சேன். என்ன, லவ் மேரேஜா? எப்படி கரெக்டா சொல்றேன்? அதான் பார்த்தாலே தெரியுதே. எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே. அப்படியே வியட்நாம் வீடு படத்துல வர்ற சின்ன வயசு சிவாஜி பத்மினி மாதிரியே இருக்கீங்க. தேங்க்யூ. ஆமா ஐயரே, உன் பொஞ்சாதி தான் மாசமா இருக்கால்ல, அப்புறம் எதுக்கு அவங்கள சமையல் வேலை பார்க்க கூட்டு வந்த? அது வந்து என் ஆத்துக்காரி இந்த சாம்பார் வத்த குழம்பு வைக்கிறதெல்லாம் எக்ஸ்பர்ட். அவ அளவுக்கெல்லாம் யாரும் வைக்க முடியாது. அதனாலதான் அழைச்சிட்டு வந்தேன். ஆனா இவ வேலை எல்லாம் செய்ய மாட்டா, சும்மா அப்படியே மேற்பார்வைக்கு மட்டும்தான். என்னமோ பண்ணுங்க, சமையல் ருசியா இருந்தா போதும்.
போங்க. கவலையே படாதீங்க, பேஷா இருக்கும். வா வா. வரும். ஏய், என்னது? ஆமா, என்ன அதெல்லாம்? ஏன் அப்படி பண்ற? நான் என்ன பண்ணேன்? எதுக்கு அண்ணாச்சி கிட்ட போய் நம்ம ஜோடி பொறுத்த நல்லா இருக்கான்லாம் கேட்டுட்டு இருக்க? ஏன் கேட்டா என்னவா? நீ என் புருஷன் தானே. நம்ம ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கா இல்லையான்னு மத்தவங்கள்ட்ட கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பாரு அபி. இரு இரு, இரு. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் சஞ்சீவ். இங்க பாரு அபி, நான் உன் கூட சிரிச்சு பேசுறதுனால நான் உன்னை ஏத்துக்கிட்டதா அர்த்தம் இல்ல. எல்லாம் ராசாத்தி வசந்த் கல்யாணம் முடியற வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, அதானே? தெரியும் சஞ்சீவ். போ வா, உனக்கு இருக்கு. இன்னைக்கு அந்த அபி மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வரட்டும். அவளை அப்படியே கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி அண்ணாச்சி கிட்ட புடிச்சு கொடுத்துற வேண்டியதுதான். மாமா ராசாத்தி யாரையுமே காணுமே. ஏண்டி பாப்பா, நீங்க என்ன தேடிட்டு இருக்கேன்? எதையாவது தொலைச்சிட்டேலா? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. எனக்கு அபின்னு ஒரு எதிரி இருக்கா. அவ கல்யாணத்துக்கு வராளான்னு பாத்துட்டு இருக்கேன். அப்படியா? பாரு பாரு, நல்லா பாரு. ஆமா, நீங்க யாரு? அதுவா, நான் இந்த கல்யாணத்துக்கு சமையல் வேலைக்கு வந்திருக்கேன். சாமிக்கு தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சரிங்க. உங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி யாரையாச்சும் கோவில்ல பார்த்தா எனக்கு உடனே சொல்றீங்களா? அதுக்கு என்னடி, பேஷா சொல்லிடுறேன். நீ நல்லா தேடி பாரு. இன்னும் ஆளே காணுமே. ஓம் பிரகிருத்யைர்மஹ ஓம் விக்ருத்யைர்மஹ ஓம் வித்யாயைர்மஹ ஓம் சர்வபூதஹிதப்பிரதாயைர்மஹ ஓம் ஸ்ரத்தாயைர்மஹ ஓம். நானும் தேடிக்கிட்டே இருக்கேன், ஆளையே காணுமே. எங்க போன அவ? சஞ்சீவ் எங்க போனா? ஏய், எங்க போன? அது சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு பக்கத்துல தான் போனேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாமி கும்பிடுற நேரம் அது. நம்ம போய் ராசாத்தையும் காளி அண்ணனும் எங்க இருக்காங்க கண்டுபிடிக்கணும். சரி வா போலாம். எங்க இருக்காங்க? அபி, அதோ பாரு, அங்க இருக்காங்க. அம்மா, வா வா. ராசாத்தி. யோ மாப்பிள்ள, என்னையா கெட்டப் இது? செம்மையா இருக்க. ஸ்ரீஜா, எனக்கு என்னமோ சஞ்சீவும் அபியும் கோவிலுக்குள்ள வந்துட்ட மாதிரி டவுட்டா இருக்கு. எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு. இப்ப என்னதான் பண்ண போறேன்னு? முகூர்த்த நேரம் வர்ற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். முகூர்த்த நேரம் நெருங்கும் போது நம்மளோட பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். அந்த சஞ்சீவும் அபியும் கோவிலுக்குள்ள எங்க இருக்காங்கன்னு தேடி பார்க்கலாம். வா. சரி வா வா. நீங்க இப்ப 2 பேரும் போய் மணமேடைக்கு பக்கத்துல இருங்க, சரியா? நானும் அபியும் சமயக்கட்டுல போய் சமயக்காரங்க மாதிரி இருக்கோம். சரியா முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி கல்யாண மேடைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது நீங்க கல்யாண பொண்ணு ரூமுக்குள்ள போய் நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. சரி மாப்பிள்ள. சரியா? ஓகே, போங்க. வாமா தங்கச்சி. அபி, வா நம்ம சமயக்கட்டுக்கு போ. என்னண்ணா, எல்லாம் இருந்தாச்சா? எல்லாம் வந்துருச்சு. அபி,
நீ ஏதாவது சமையல் வேலை பண்ணிக்கிட்டே இரு, இல்லைன்னா டவுட் வந்துடும் நம்ம மேல. சரி போய் பண்ணு போ. ஆண்டவா. சஞ்சீவ் அபி எங்கதான் இருக்காங்கன்னு எப்படி ஸ்ரீஜா கண்டுபிடிக்கிறது? மா, நாம 2 பேரும் தனித்தனியா தேடி பாப்போம். நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன். அதான் ஸ்ரீஜா கரெக்ட். போலாம். சரி நான் இந்த பக்கம் போறேன். நம்பா இங்க சமையல் இன்சார்ஜ் யாருப்பா? உங்களை தான் கேக்குறேன், யாரு? நான் தான். ஓய், என் கூட வாங்க. என்ன எங்க கூட்டு போறேன்? வாங்க சொல்றேன், வாங்க. கோவிலுக்குள்ள வந்திருக்காங்களா இல்லையா, எங்க இருக்காங்கன்னே தெரியல. எங்க இருப்பாங்கன்னு தெரியலையே. வாங்க, தூக்குங்க. என்ன பாக்குறீங்க? தூக்குங்க. இந்த சமயக்காரங்க வேஷம் போட்டா என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இருங்கடா உங்களை வச்சுக்கிறான். என்ன பாக்குறீங்க? போங்க. பொண்ண சரியான வேலை. ஓம் வாச்சேர்மஹா, ஓம் பத்மாலயாயேர்மஹா, ஓம் பத்மாயேர்மஹா, ஓம் சுசகேர்மஹா, ஓம் ஸ்வாஹாயேர்மஹா. சஞ்சீவ் என்கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்தி வசந்துக்கும் ராசாத்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன்னு சவால் விட்டு போனான். கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ட்ரை பண்ணுவான்னு பார்த்தா இது வரைக்கும் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்? சரி, சஞ்சீவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இதெல்லாம் போட்டுருங்க. சரிங்க. அபி, என் போனை பார்த்த? நான் ஒன்னும் பார்க்கலையே. வேட்டியில தானே வச்சிருந்தேன். ஒருவேளை மூட்டை தூக்கிட்டு வரும்போது விழுந்திருக்குமோ? சரி, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து. போன் அடிக்கிற சத்தம் இங்கேயே கேக்குது. சத்தம் உள்ளதான் கேக்குது. இங்க விழுந்திருக்கோம். இங்க இருக்கு.